வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பனங்கிழங்கு முளைக்க போடலான்னு பனங்காய் எட்டு வந்தோம். பாருங்கள், நான் வெட்டி வச்சதே எங்கள் பையன் வெட்டி வச்ச மாதிரி கூந்துருக்குறான். பாருங்கள், செடிக்குள்ளேயும் செத்தைக்குள்ளேயும் போய் நான் தான் எட்டு வந்துக்கிறேன். கூப்பிட்டதுக்கு வரமானின்ட்டாங்க. இங்கே பாருங்கள், பனம்பழம் ஒரு பழத்துக்குள்ள 3 விதை இருக்குது. பாருங்கள், 2 முளப்பு வந்துருச்சு. சீம்பு நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்குது. நாங்கள் இதை சீம்புன்னு சொல்லுவோங்க எங்கள் ஊரில். ஆனால் இது பனம்பூன்னு சொல்லுவாங்களாமா. எனக்கு தெரியாது. இவ்வளோ நாளாக நிறைய தடவை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்குறேன், ஆனால் எனக்கு தெரியாது. இது தேங்காயிலிருந்து வர பூ மாதிரியே தான் பனம்பூ. நல்லா இருக்குது. இது அல்சருக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு. இது மழை காலத்துலலாம் சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிக்கும், ஏன்னா அதிகமான குளிர்ச்சியாக இருக்கிறதுனால. இது ஆரம்பத்துலேயே இப்போ வெட்டி சாப்பிட்டோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும் சீம்பு. இல்லைன்னா தண்ணியாட்டம் ஆயிரும், நீர்த்து போன மாதிரி ஆயிரும். பாருங்கள், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குதாம்மா, ருசியாக இருக்குதாம்மா. விக்கியும் வேணும்னு கேட்குறேன். எதாக இருந்தாலும் சாப்பிட்டோன்னே வந்துடுவான்லங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேணுமாம்மா. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது என்ன ஆகுதுன்னு. இந்த மாதிரி தோண்டவே முடியல, ரொம்ப கெட்டியாக இருக்குது. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதை கொடுத்தாலும் சீனு வேண்டான்னு சொல்லுவான், ஆனால் சீம்பு மட்டும் நல்லா பிடிச்சிருக்குதாம்மா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.